நேயர்களே, உலக பொதுமறையாம் திருக்குறள் நீதி நூல் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் நூலும் கூட. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமல்ல, 21ஆம் நூற்றாண்டின் தலைமுறைக்கும் வழிகாட்டும் புரட்சி நூல். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த அரிய களஞ்சியமான திருக்குறள் உலகளாவிய சிந்தனைகளும் மனிதனை உயர்த்தும் உயரிய நோக்கங்களும் கொண்டது. அத்தகைய திருக்குறளில் வலியுறுத்தப்பட்டுள்ள கருத்துக்களை பின்பற்றி நடந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவது திண்ணம். மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய திருக்குறளின் நெறிகள் குறித்து தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் பார்க்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர். சத்தியம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நீத்தார் பெருமை பற்றி இக்குறளில் காண்போம். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியோர் செயற்கரிய செய்யலாகாதார். அந்த குறளின் பொருள் என்னவென்றால், எளிய மக்களால் செய்ய முடியாத காரியத்தை செய்து முடிக்கும் திறமை பெற்றவர்தான் பெரியோர். அவ்வறிய செயல்களை செய்ய முடிக்காதவர் சிறியோர் ஆவர். அந்த பெரியோர் என்று எளிய செயல்கள் என்று எதை குறிப்பிடுகிறோம்? யாரும் செய்ய முடியாது. மகாத்மா காந்தி நமக்கு பல சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார். அந்த சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைத்தது? இன்று நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அவர் கொடுத்த நமக்கு வரப்பிரசாதம். அவரை மகாத்மா என்று ஏன் அழைக்கிறோம்? அவர் அரிய செயல்களை செய்திருக்கிறார். நமக்காக உப்பு சத்தியாகிரகம், சிறைச்சாலை சென்றிருக்கிறார், பல போராட்டங்களை அனுபவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட செயல்கள் யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அரிய செயல்களை செய்ததினால்தான் அவரை பெரியோர் என்று அழைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அன்னை தெரேசா என்பவர், அவர் தொழுநோயாளிகளை கடும் தொழில், அதாவது லெப்ரசி என்று சொல்வார்கள், அவர்களை தொட்டு சேவைகள் பல செய்திருக்கிறார். நம் பக்கத்தில் உட்கார்ந்து இரும்பவர்களை பார்த்தாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும். அடுத்து பக்கத்தில் ஜுரம் இருந்தவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க ஜுரம் ஒட்டிக்கொண்டு நம்மளை தள்ளிடுறோம். ஆனால் அப்படிப்பட்டு இருக்கும் காலங்களில் அவர் என்ன செய்திருக்கிறார்? தொழுநோயாளிகள் அவர்களை பார்த்தாலுமே அருவருப்பாக இருக்கும். அவர்கள் அருகில் சென்றாலே ஒரு துர்நாற்றம் வீசும். அப்படிப்பட்ட அவரை அவர் தொட்டு சேவை செய்தார்னா அவர் எவ்வளவு பெரிய மனது இருந்திருக்க வேண்டும். இப்படி பல அரிய காரியங்களை செய்பவர் தான், அவரை தான் பெரியோர் என்று சொல்வார்கள். இவ்வுலகத்தை பற்றியோ நாட்டை பற்றியோ வீட்டை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் நமக்கென்ன, நாம் உண்டு, நாம் தனியாக இருப்போம், தன்னலமே கருதி வாழ்பவர்களைத்தான் சிறியோர் என்று சொல்வார்கள். இத்துடன் இந்த விளக்க உரை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர்